திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் திருவள்ளூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. அந்த காட்சிகளை பார்த்துவிடலாம். விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். பிரபு வணக்கம். ஒருபுறம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மறுபுறம் அவர் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்கிறாரு. அவருடைய நிலை தற்பொழுது எவ்வாறு உள்ளது? போராட்டம் தொடர்கிறதா? என்ன விவரம்? வணக்கம். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக இருப்பவர் சிறுனியம் பலராமன். இவருக்கு கடந்த 3 ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்தார். அப்போது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவருடன் சிறுனியம் பலராமனும் உடன் நின்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருந்து வரும் நிலையில் சிறுனியம் பலராமன் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம், அதாவது திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. திருவள்ளூரில் கடுமையான வெயில் இருந்த நிலையில் மேடையின் மேலே கடுமையான வெயிலிலும் நின்று கண்டன கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்த சிறுனியம் பலராமன் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் அங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. பதறி போன அருகில் இருந்த கட்சியினர் அவரை தூக்கி கொண்டு மேடையில் இருந்து கீழே இறங்கினர். பின்னர் தண்ணீர் கொடுத்து சிறுனியம் பலராமனை கட்சியர் ஆசுவாசப்படுத்தியதை தொடர்ந்து அவர் அங்கிருந்து காருக்கு அழைத்து சென்று மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து, அதாவது திருவள்ளூரில் திமுக அரசை கண்டித்து திருவள்ளூரில் தேசிய ஜனநாயக கட்சிகளின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசை கண்டித்து, அதாவது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதை திமுக அரசு சரி செய்யவில்லை எனவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.